السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்து பொருந்திய சுபுகனுடைய பரலான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நசீபாக்கி தந்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இதுபோல் அல்லாஹு தாலா தன்னுடைய பரலியத்தான என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அதை குறித்த நேரங்களிலும் எந்த விதமான தங்கும் தடையின்றி மிகவும் மனமகிழ்வுடன் அதை நிறைவேற்றுவதற்குண்டான அந்த நசீபினை நமக்கும் நம்மளுடைய மனை மக்கள் குடும்பத்தார்கள் நம் மஹல்லாவாசிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தாலா இந்த நாளை நன்னாளாகவும் பொன்னாளாகவும் பரக்கத்து பொருந்திய நாளாகவும் எல்லா விதமான கயிர் வளங்களும் எல்லா விதமான சுபிச்சங்களும் தங்கும் தடையில்லாமல் காரிய சித்திகளும் ஏற்படுவதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வசீலா என்பது தேவை. வசீலா என்று சொன்னால் என்ன? வசீலா என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றிய வரலாறை, ஒரு நிகழ்வை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வாழ்வையே மாற்றிய ஒரு வரலாறு. காலையில் ஏழையாக இருந்தார், மாலையில் பணக்காரனார் ஆனார். அவ்வளவு விரைவாக அல்லாஹு தாலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு விரைவாக. காலையில் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, மாலையில் பார்த்தா பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். மாலையில் பார்த்தா மகரிபில் பெரிய பணக்கார். உறங்கும் பொழுது செல்வ சீமாட்டியாக, செல்வ சீமாந்தனாக உறங்குகிறார். அப்போ இப்படிப்பட்ட நிலை எப்படி வந்தது? அப்போ நாமும் அப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்போ வசீலா என்பது தேவை. ஆனால் வசீலாவை தாண்டி இஹ்லாஸ் என்பதும் தேவை. வசீலாவை தாண்டி அதற்கு முன்னால் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால் மன தூய்மை, மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். வசீலா என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாக வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், நிறைவு பெற வேண்டும், உடனே கண் சிமிட்ட நேரத்தில் அது அமைந்து விட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. ஆனாலும் அதற்கு முன்னால் வசீலா என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவருடைய துவாக்கள் கபூலாகும். வசீலா என்று சொன்னால் ஒரு மனிதன் இபாதத்து செய்துவிட்டு துவா செய்வதற்கு வசீலா என்று சொல்வார்கள். திலாவத்துல் குர்ஆன் ஓதியதற்கு பின்னால் துவா செய்வது என்பதை வசீலா என்று சொல்வார்கள். தாய் தகப்பனுக்கு நன்றி உபகாரங்கள் செய்ததற்கு பின்னால் துவா செய்தால் அந்த துவாவை வசீலா என்று சொல்வார்கள். அப்போ இதுபோல நற்காரியங்களையும் நற்கிரிகைகளையும் செய்துவிட்டு துவா செய்தால் அந்த துவாக்கள் கபூலியத்தாக ஆகும். ஒருவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டு யா அல்லாஹ் இந்த நன்மையை கொண்டு எனக்கு என்னுடைய காரியங்களை நிறைவேற்றித்தான் சொன்னால் கூட அல்லாஹு தஆலா நினைச்சுவான், கபூலாக்குவான். அதனால் தான் நோம்பாளிகள் நோன்பு காலத்தில் சொல்லுவார்கள், மாலை பேரித்தம்பழம் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தண்ணி அது பைசா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம். அந்த ஒரு மிட தண்ணியை கொண்டு ஒரு நோம்பாளிக்கு கொடுப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய அங்கங்கள் சுத்தியாகும், நிய்யத்துகள் வேண்டுதல் கபூலியத்தாகும். ஒரு நோம்பாளிக்கு ஒரு மிடர் தண்ணி கொடுப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏராளம் ஏராளம். நாம் நோன்பு காலங்களிலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஹதீஸுகளை நாம் பார்த்துருப்போம். அப்போ அதனால் சாதாரண ஒரு தண்ணி ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ பெரிய, அதுதான் வசீலா. அதுதான் வசீலா. ஒரு ஏழையை கூப்பிட்டு உணவு கொடுத்து அந்த உணவுக்கு பின்னால் நீங்கள் என்ன துவாக்கள் செய்கிறீர்களோ அந்த செய்த அந்த வசீலா, அந்த உதவிக்கு பின்னால் அல்லாஹு தாலா பெரும் உதவியை உங்களுக்கு இறைவன் செய்கிறான், பெரும் உதவியை இறைவன் செய்கிறான். அதனால் உணவு கொடுக்குற விஷயத்திலையும் கவனமாக கொடுக்க வேண்டும். ஃபக்கீர்களுக்கு, ஏழைகளுக்கு அல்லாஹு தஆலா நம் வீட்டு வாசலில் ஒரு ஏழை நிப்பாட்டுகிறான் என்று சொன்னால் நம்மளை சோதிக்கிறான், அதை கவனமாக கையாள வேண்டும். நம் வீட்டை ஒருவன் வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம். நான் பலதடவை சொல்லியிருக்கிறேன், சதக்கா தர்மம் என்று சொன்னால் கேட்காமல் கொடுப்பதற்கு பேர் தான் தர்மம். கேட்காமல் கொடுப்பதற்கு பேர் தான் தர்மம். இப்போ ஒருவர் வாசலில் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் என்ன நிற்கிறார் என்று சொன்னால் அது வந்து உதவி செய்தல். அவர் என் தேவையை நாடி அவர் கேட்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு தர்மம் கிடையாது, உதவி செய்தல். பள்ளிவாசலுக்கு வருகிறார் ஒருவர், என்ன செய்கிறார், ஏதாவது கேட்கிறார் என்று சொன்னால் உதவி செய்தல்.
இப்போ சதக்காங்கிறது வந்து நமக்கு எப்போ அது பிரயோஜனப்படும், எப்போ அது ஹயாத்தாகும் என்று சொன்னால் அது நம்ம குடும்பங்கள் மூலியமாக அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்குவான். நம்ம கண்ணுக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, நம்ம பக்கத்து வீட்டில் பசியோடு இருக்கிறாங்க, அது நல்லா தெரியுது, ஆனால் அவங்களும் கேட்க வெக்கப்படுறாங்க. அப்போ நம்ம வாங்கி என்ன செய்யணும், உடனே கொடுக்கணும். அதுதான் சதக்கா. அதுதான் சதக்கா. ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், எந்திரிக்க முடியல, யாராவது தூக்கி விட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறாரு, ஆனால் அவரால் கேட்க முடியல, அப்போ தூக்கி விடுறது, அது ஒரு பெரிய சதக்கா. ஒருவர் கவலையோடு இருக்கிறார், வேதனையோடு இருக்கிறார், அவருக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஆறுதல் வார்த்தை சொல்கிறோம், நம்மளா போய் சொல்கிறோம். இப்போ மௌத்து விழுந்துருச்சு, அந்த வீட்டில் போய் என்ன செய்யறது, நல்ல வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறோம். எல்லாத்துக்கும் மௌத்து ஹயாத் இருக்குவாப்பா, என்ன எதுவும் கவலைப்படாது, எல்லாருமே மண்ணுக்கு போகக்கூடியதான், எல்லாரும் மண்ணுக்கு தான் இருந்தாலும் ஒரு சகுரன் ஜமீலாவை பொறுமையை கையாளுங்கன்னு அந்த குடும்பத்துக்கு முதுக தட்டி நமக்கு ஆறுதல் சொல்லுகிறோம். இது ஒரு சதக்கா, நல்ல வார்த்தைகளை சொல்வது. அப்போ இப்படி ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது, இது போல வசீலாக்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நம் துவாக்கள் கபூலாக்கப்படும். ஒரு நபி என்ன செய்கிறார், காலை நேரத்தில், அதாவது மூசா நபி மிஸ்ருங்கிற நாட்டுக்கு போறார். இது குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு வரலாறு. மூசா நபி என்ன செய்கிறார், மிஸ்ருங்கிற நாட்டுக்கு போகிறார். மிஸ்ரில் இருந்து மதியனுக்கு போகிறார். அப்போ மதியன்ல போய் பக்கத்தில் ஒரு கிணத்து ஓரமாக நிற்கிறார். நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பெண் மக்கள் நிற்கிறாங்க. அப்போ ரெண்டு பெண் மக்கள் தண்ணீர் குடத்தை வச்சு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆட்டு இடையன் அவன் ஆட்டுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டே இருக்கிறான். இந்த மூசா நபி பார்க்கிறார்கள், என்ன காரணம் இவ்வளோ நேரம் நின்று கொண்டு. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா, கடைக்கு யாராவது நம்ம பெண் மக்கள் வந்துட்டாங்கன்னா முதல்ல பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அனுப்பிவிடுவான். ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டான், ஆம்பளைகள் நிற்கிறாங்கல்ல. அதனால கடைகள், அது ஹோட்டல் கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், எந்த பலசரக்கு கடைகளாக இருந்தாலும் சரி, பெண்களை முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள என்ன செய்ய உடனே அனுப்பி விட்டுருவான். அப்போ இந்த மூசா நபிங்கிறவர் பார்க்கிறார், இந்த பெண்ணு ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்னன்னு கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஏதாவது ஹாஜத் இருக்கு, அங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க, நான் இந்த மாதிரி தண்ணி பிடிக்கணும்னு சொல்றாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை வாரி ரெண்டு பெண்களுக்கு கொடுத்து விட்டு அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு அவர்கள் ஒரு இடத்துல திருப்பி மீண்டும் மரத்தின் அடியில் நின்று கொண்டு ரப்பி இன்னிலிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி என்னுடைய ரப்பே இன்னிலிமா அன்சலித்த, எனக்கு நீ தருவதாக இருந்தால், அது சோதனையாக ஹைர் எது தருவதாக இருந்தாலும், இலைய எனக்கு தருவதாக இருந்தாலும் அது எப்படி இருக்க, ஹைரானதே நான் விரும்பக்கூடியதாக இருக்கிறேன். அப்போ ஹைரானதை எனக்கு நீ தா. ஃபக்கீர் சொன்னா விரும்பக்கூடிய தேவையாக கூடியவன். நான் ஹைரானதை நான் என்ன செய்கிறேன், விரும்பிக் கொண்டிருக்கிறேன், தேவையாகி கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்டதை நீ தா அப்படின்னு மூசா நபி கேட்கிறார். கேட்ட உடனே போறாரு, ஷுஐப் நபியை பார்க்குறாரு. அங்கே போய் ஷுஐப் நபிகிட்ட போய் இவருக்கு சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன செய்யறதுன்னு அப்படியே நிற்கதியாக நிற்கிறாரு. எங்கே போய் தங்குறது, எங்கே போய் சாப்பிட்றது, ஒரு வேலை இல்லை, வீடு இல்லை. ஏன்னா அங்கே போனால் இவருக்கு என்ன செய்யும், மனைவி அமைகிறது, வீடு அமைகிறது, உணவு அமைகிறது, ஏன்னா எல்லா விதமான சுகந்தத்தையும் ஷுஐப் நபி மூலியமாக பெற்றுக்கொள்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா, காலையில் நடக்கிறது, மாலையில் அவர் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெறுகிறார். அதனால் நம்ம வந்து துவாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசீலாக்களாக இருக்க வேண்டும். அதனால் என்ன செய்யக்கூடாது, நாத்தம் பிடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகி நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில், அமல்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பின்தங்கியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அவசர புத்திக்காரன் ஒரு காலம் முன்னேற்றம் அடைய மாட்டான். அவர் எவ்வளோ பெரிய மகானா இருந்தாலும் சரி, அவசர புத்திக்காரன் ஒரு காலம் ஏன்னா அவசர புத்திக்காரன் நிதானம் இருக்கிறார். அது அமலா இருக்கட்டும், ஐபாதத்தா இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளா இருக்கட்டும், நிதானம் என்பதே இருக்காது. அவசரப்பட்டு பேசி பின்னாடி யோசிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிறது. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த துன்யாவில் வாழும் பொழுது அதிகமான சவாபுகள் செய்துவிட்டு, நன்மைகள் செய்துவிட்டு, தொழுது விட்டு துவா கேட்கிறது, இமாம் ஜமாத் முடிந்ததற்கு பின்னால் துவா கேட்குதல், இப்படி பிரத்யேகமான அமலியத்துகள் எவ்வளோ வசீலாக்களை இந்த துன்யாவில் இறைவன் நிரப்பி வைத்திருக்கிறான். ஆக அதுபோல நாம் வசீலாக்களை கொண்டு இறைவனை அடைவதற்கும், நம் இறை பொருத்தங்களை பெறுவதற்கும், அதே போல இந்த உலகத்தில் உண்டான எல்லா தேவைகளையும் கைரான முறையில், முழுமையான முறையில், இலகுவான முறையில் பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதுபோல இந்த அதிகாலையினுடைய பரக்கத்தால் நாங்கள் தொழுதிருக்கிற அந்த துவா தொழுகையினுடைய பரக்கத்தாலும், எங்களுடைய நல்ல சொற்களினுடைய பரக்கத்தாலும் ரப்பி ரஹ்மான எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி, கடன் கஷ்டம் துன்பம் துயரமில்லாத வாழ்வை ஏற்படுத்தி, யாரிடத்திலும் கையேந்ததில் கைகட்டி நிற்பதற்குரிய மோசமான இந்த தருணங்களிலிருந்தும் பாதுகாத்து, ஈமான் களிமா இல்லாத குஃப்ரான மரணங்களிலிருந்தும் பாதுகாத்து, களிமாவோடு மரணப்படுவதற்கும் ஈமானோடு மரணப்படுவதற்கும் முஹப்பத்தி ரசூல் அவர்களை